ஏன்னாக்கா இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் யார் சேர்க்கணும் யார் சேர்க்கக்கூடாது முடிவு பண்ணுறது இவங்க, யாருக்கு வேலை கொடுக்கணும் யாருக்கு வேலை கொடுக்கக்கூடாது முடிவு பண்ணுறது இவங்க. திமுக குடும்பமாக இருந்தால் அவங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் உண்டு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்களே திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்கிறாங்க. அங்கே மாற்றுக் கட்சிக்காரங்க உள்ளே போக முடியல, ஏடிஎம்கவும் போக முடியல, அதிமுகவும் பிஜேபியும் போக முடியல, பாமக யாருமே உள்ளே போக முடியல. திமுக குடும்ப உறுப்பினர்கள் தான் இன்னைக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் உறுப்பினர். அப்போ அவங்க வந்து திமுக சொல்றது தானே கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கட்டாயமாக 240 ரூபா அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த திட்டத்தில் சொல்றாங்க. அது இல்லாமல் இந்தியாவிலேயே இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அதிகமான நிதி வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு. அதே போல இந்தியாவிலேயே அதிகமான ஊழல் செய்த மாநிலமும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இவங்க தான். அதனால அதை தெளிவாக இருக்கிறாங்க. அப்போ நீ ஃபண்டு கொடுக்கல, ஃபண்டு நான் கொடுக்கறனால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வடகிழக்கு மாநிலங்களை தவிர விவசாயம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்ன சொல்லிட்டா 90% நிதி இனிமேல் கிடையாது, 60% மத்திய அரசு, 40% உங்களோட இதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன நடக்கும், இப்போ நீங்கள் பணம் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேலை வாங்கலாம் வாங்க மாட்டீங்களா? ஆமாம். அப்போ இவ்வளோ நாள் மத்திய அரசு கொடுக்கறதுனால தான் நீங்கள் வேலை வாங்கலாம். அவங்களை எங்கே கூட்டு போனீங்க, நீங்கள் உங்களோட ஆர்ப்பாட்டத்துக்கு உங்களோட போராட்டத்துக்கு இதுக்கு தானே கூட்டி போயிருந்தீங்க. அவங்கள என்னைக்கு உங்களோட பொதுக்கூட்டத்துக்கு தானே கூட்டி போனீங்க. 100 நாள் வேலை திட்ட இந்த காசை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்களை அங்கே கூட்டி போகிறது, இதெல்லாம் நிறைய நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம். அப்போ இது போல நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு.